ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனிமல் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தனா, அனில் கபூர், பாபி தியோல் மற்றும் பலர் நடித்துள்ள அனிமல் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகி மிகவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அமித் ராய் ஒளிப்பதிவு செய்து அர்ஜுன் ரெட்டி படத்தை இயக்கிய சந்தீப் ரெட்டி வங்கா இந்த திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. டி சீரியஸ் ஃபிலிம்ஸ், பத்ரகாளி பிக்சர்ஸ் மற்றும் இனிஒன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. அனிமல் திரைப்படத்தினுடைய முழு திரைப்பட விமர்சனத்தை இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தன்னுடைய தந்தையின் மேலே தீராத பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மகன் அந்த தந்தையினுடைய அன்பையும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பெறுவதற்காக எந்த எல்லை வரை செல்வான் அப்படிங்கிறதான் அனிமல் திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா ஒரு மகனாக நடிச்சிருக்கிறார் ரன்பீர் கபூர். அவருடைய தந்தையாக அனில் கபூர் நடிச்சிருக்கார். சின்ன வயசுலேருந்தே இந்தியாவிலுடைய மிகப்பெரிய தொழிலதிபரான தனது தந்தையினுடைய அன்பிற்காக மட்டுமே இயங்கும் விஜய் என்கிற ரன்பீர் சிங் ஒரு கோபமான இளைஞனாகவே வளர்றாரு. தன் தந்தை தன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவரது உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அவரது எதிரிகளை கண்டுபிடித்து பழிவாங்க ஒரு உறுதி ஏற்கிறார். தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலான உறவு நிலையை, இரத்த நெடியை பார்வையாளர்கள் உணரும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டங் படமாக இயக்கியிருக்கார் இயக்குனர். ஒரு மிகப்பெரிய வழக்கமான கேங்ஸ்டர் படமாக இந்த படத்தை இயக்கியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பல வருடங்களுக்கு முன்னால 2 குடும்பங்களுக்கு இடையில் நிகழ்ந்த ஒரு மோதல், அதனால் ஏற்பட்ட பகை மட்டுமே இவ்வளவு ஒரு அதீதமான வன்முறை காட்சிகள் நிறைந்த ஒரு படத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தன்னுடைய தந்தையின் மீது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அன்பு பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய மனதை படம் பிடித்து காட்டுவதே அனிமல் படத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. அனிமல் படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆண் அப்படிங்கிற அடையாளத்திற்கு இரத்தத்தால் அபிஷேகம் செய்து கொண்டாடும் ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை படத்தில் நிறைந்திருப்பது ஆண்மைய சிந்தனையே. ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு நகைச்சுவையும், ஒவ்வொரு காட்சியும் அப்படின்னு இயக்குனர் அவருடைய விளக்கங்களை படம் முழுவதும் திணித்து ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கார். இந்த உலகத்துக்குள் இருக்கும் பெண்கள் அனைவரும் மனம் பிறந்த இந்த ஆண்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி, மிகப்பெரிய சக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி உருவாக்குவதன் மூலம் தன் வக்கிரங்களுக்கு நியாயம் சேர்க்க முடியும் அப்படின்னு இயக்குனர் வங்கா படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகைச்சுவை காட்சிகளும் ஆணினுடைய ஆண் தன்மையை மையப்படுத்தியே இந்த கதைக்குள் ஹீரோக்கும் வில்லனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் வில்லன் தன் வீட்டு பெண்களை எப்படி நடத்துகிறானோ அதே போல்தான் ஹீரோவும் தன் வீட்டு பெண்களையும் நடத்துகிறார். ஒரு வில்லன் எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு காட்டுவதற்கு அவன் தன்னுடைய ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை எப்படி நடத்துவான் அப்படிங்கிறதும் அர்ஜுன் ரெட்டி இயக்குனரை பொறுத்தவரை நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்கார். ஆண்கள் தங்கள் வீட்டு பெண்களை பிற ஆண்களிடம் காப்பாற்ற கடமைப்பட்டவர்கள். அதற்காக அவர்கள் எந்த எல்லை வரையும் செல்லலாம். ஆனால் பெண்கள் படித்தவர்களாக இருந்து சொந்தமாக சிந்தித்து கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் இந்த ஆண்களை தன் விருப்பத்தின் பேரில் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறத காட்டுறதன் மூலம் தன் கருத்துக்களை, ஃபேண்டசிகளை எல்லா இயக்குனரும் நிறைவேற்றி கொள்கிறார். தன் தந்தையினால் முறையான அன்பை பெறாத ஒருவர் சகித்து கொள்ள முடியாத நடவடிக்கைகளை செய்கிறாரு அப்படின்னு அவர் மீது பாவப்பட சொல்கிறார் சந்தீப் ரெட்டி வங்கா. படத்தில் நடிப்பு, இசை, ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டாக, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3.5 மணி நேரம் நிகழும் இந்த கதையை தூக்கி நிறுத்தும் ஒரே ஆயுதமாக இருப்பது ரன்பீர் கபீரினுடைய நடிப்பு. ரன்பீர் கபீரினுடைய முந்தைய படங்களில் அவரது நடிப்பை மறக்கும்படியாக இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நிஜமாக நடிச்சிருக்கார். ராஷ்மிகா மந்தனா, அனில் கபூர், பாபி தியோல் மற்றவங்க ரொம்ப சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இசையமைப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து படத்திற்கு ஒரு மிகப்பெரிய கதைக்கு தகுந்தமாக மிக நேர்த்தியான இசையை கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு வெளியான ஆக்ஷன் திரைப்படங்களில் இது ஒரு தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு எல்லளவும் சந்தேகமில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.